ரொம்ப சிறப்பா இருக்கு. படம் வந்து இந்து முஸ்லீம் வேற்றுமை நம்ம தெரியாம இருக்கிற அறியாமையில இருக்கிறோம். அந்த அறியாமையை போக்கி எல்லாரும் ஒன்றுதான். இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுமே நேசத்தாலும் ரத்தத்தாலும் எல்லாத்தாலும் ஒண்ணுதான். நம்மகிட்ட இருக்கிற அந்த அறியாமையை போக்குறதுக்கு இது ஒரு பெரிய அறிவொளி என்று நான் சிறப்பாக. படம் சூப்பரா இருக்கு. தலைவருக்கு இது ஒரு பெரிய ஒரு கம்பேக் மாதிரியா இருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு இன்னும் இதே மாதிரி ஒரு மத நல்லிணக்கத்தை மட்டுமே இந்த படம் உணர்த்துது. ரஜினிகாந்த் வந்து இதை விட மிகப்பெரிய ரோல் வந்து இதுவுமே பண்ண முடியாது. அவர் தொடர்ந்து இதே மாதிரியா கதை பண்ணணும். மத நல்லிணக்கத்தை மட்டுமே இந்த படம் உணர்த்துது. ஐஸ்வர்யா தொடர்ந்து இந்த கதையை இதே மாதிரி கதைகளை எடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயங்கரமா மாஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். நல்லா இருக்கு படம். தலைவர் நடிப்புக்காக இல்லை, அவர் இத்தனை வயசுக்கு அப்புறம் 74 வயசு தலைவர் நடிச்சிருக்காரு. நானுங்க கிட்டத்தட்ட எனக்கு 51 வயசு ஆகி போச்சு. நான் 15 வயசுலேருந்து ரசிகர். மதுரை மாவட்டத்தில் இருக்கேன். என் பேர் புலிப்பாண்டி. இந்த படம் வந்து லால் சலாம் வந்து உண்மையாக சொல்லேன், ஒரு இந்துக்களும் ஒரு இஸ்லாமியர்களும் எவ்வளோ ஒற்றுமையாகுன்னு சொல்லி எடுத்து காட்டிச்சான். பாட்ஷா வந்திருக்கலாம், அன்னைக்கு கூட அது வித்தியாசமாக காமிச்சாங்க. இந்த படத்தில் ஒரு சமுதாய தலைவர் இன்னொரு சமுதாயத்தில் எவ்வளோ ஒற்றுமையாகணும், எப்படி பரிமாறணும்னு சொல்லி அதை வந்து 93 ஒரு உண்மை சம்பவம் இந்த படம். இது வந்து ஐஸ்வர்யா வந்து மெட்ராஸில் நான் இசை வெளியிட்ட விழாக்கு போயிருந்தேன். தாம்பரத்தில் நடந்துச்சு. நம்ம போயிருந்தப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐஸ்வர்யா அம்மா ரஜினிகாந்த் மக, அவங்க சொன்னாங்க மேடையில் பேசும்போது, இது வந்து இந்த படத்தை பார்த்து யாரும் வந்து எங்கள் தலைவர் வந்து தவறாக பேசுகிறாங்க, ஒரு வார்த்தையை தவறாக பேசுகிறாங்க. அதை நான் அதை சொல்லவே விருப்பம் இல்லை எனக்கு. அதை தரையிட்டா அதை யாரையும் சொல்லக்கூடாது. அதை சொல்லாத வரைக்கும் உள்ளுக்குள்ள மனிதனை இருக்குதுன்னு அர்த்தம். நன்றிங்க. பிஜேபி கட்சியில் இருந்து ஒரு 4 வருஷம் இருக்குது. நான் வந்து சிறு வயதுலேருந்து ரஜினி ஃபேனு. அதாவது தலைவர் படத்தை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 11 வயசுலேருந்து பார்த்துக்கிருக்கேன். இப்போ எனக்கு வயசு 43 வயசு ஆகுது. சரிங்களா? ஒவ்வொரு படத்துலையும் அதாவது தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார்ன்றத வேற லெவலில் காமிக்கிறாரு. ஒவ்வொரு படத்துலையுமே காமிக்கிறாரு. ஆனால் இப்போ இடையில தான் இப்போ ஒரு 4 வருஷம் நான் பிஜேபி இருக்கேன். நம்ம ஒரு 5 வார்டுக்கு நான் வந்து துணைத் தலைவராக இருக்கேன். அதாவது கட்சின்றது வேற, சிறு வயசுலேருந்து தலைவர்ன்றது வேற. தலைவர் வந்து ஒவ்வொரு படத்துலையுமே நிரூபிக்கிறார், நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்றது. அதாவது சொல்லாமலே அவரை அந்த நடிப்பு திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரசிகர் கூட்டம், நாங்கள் அதை தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நாங்களும் தானா சேர்ந்துருக்கோம். இதில் ஒவ்வொருத்தரையும் வலுக்கட்டாமல் கூப்பிடலாம். வாழும் ரஜினியால் வளரட்டும் மனித நேயம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் ஒரு சகாப்தம் ரஜினிகாந்த் தான். மனிதநேயே மிக்க ஒரு தலைவர் சொன்னா அது ரஜினிகாந்த் தான். ஏன்னு சொன்னா அந்த லால் சலாம் படத்தை முதல்ல எடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதை எடுத்தது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிச்சு அரசியல் செய்யற இந்த சமூகத்துல, இந்த நேரத்தில் இப்படி இந்துவும் முஸ்லீமும் நாங்க இன்னைக்கு நேரத்திலடா, நாங்க பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எங்க தொப்புள் கொடி உறவுகளாண்டு வாழ்ந்து இப்போ வரைக்கும் திறமான ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பிரேமும் தலைவர் வந்து அப்படி ஒரு முஸ்லீம் இந்துவை வந்து ஒற்றுமை படுத்தி பேசியிருக்காரு. அவர் வந்து எல்லாரும் சங்கின்னு சொன்னாங்க. ஆனா அவர் சங்கியே கிடையாது. அவர் சங்கிக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதநேயமிக்க தலைவர். சங்கியா இருந்தா அவர் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கே மாட்டார். அவர் வந்து ஒரு மனிதநேயமிக்க ஒரு தலைவராக இருக்க போய் தான் அனைத்து மதத்திலே அவருக்கு ரசிகர் இருக்காங்க. அனைத்து மக்களும் நேசிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் இப்படி படத்தை அவர் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் தமிழ் திரையுலகத்தில், இந்திய திரையுலகத்தில், எந்த உலகத்திலும் இப்படி ஒரு கதை அம்சத்தை கொண்டு முஸ்லீம்களும் இந்துக்களும் வந்து ஒரு உறவு, தொப்புள் கொடி உறவுங்கிற உறவை யாருமே சொன்னது கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் தலைவர் தான் சொல்லியிருக்காரு. இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரஜினிகாந்த் ரசிகர் தான். எங்க அண்ணனுக்கு ரஜினிகாந்த் ரசிகர் தான். நாங்க என்ன பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ரஜினியை தவிர வேறு யாரையும் நாங்க ரசிகா ஏத்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமிக்க தலைவர் வந்து இப்படி படம் எடுத்திருக்காரு சொன்னா இது மிகப்பெரிய வெற்றி. லால் சலாம் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் இந்த கதையை திரைக்கதை எழுதி கொடுத்த அக்கா ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் சல்யூட். மியூசிக்ல இருந்து டைரக்டர்ல இருந்து அண்ணன் சுபாஷன் தயாரிப்பு எல்லாம் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஜாதி மதம்னு பிரிஞ்சு கிடக்கிற மக்கள் நாங்க பிரிஞ்சு கிடக்கலாம். நாங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை சக்தி வந்தாலும் நாங்க பிரிக்க மாட்டோம். நாங்க என்னைக்குமே தொப்புள் கூடிய உறவுகளானு. அதுக்கு ஒரே ஒரு சீன் உதாரணம் சொல்றேன். இந்த படத்துல வந்து ஒரு தேர் தான் மிகப்பெரிய ஹைலைட். அந்த தேரே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா எரிச்சுறாங்க. சமூக விரோதிகள் இருந்து அவங்க கூட இருக்கவங்களும் எரிச்சுறாங்க. தேரு விடிஞ்சா தேரு இல்ல. அப்ப தலைவர் ரஜினி என்ன சொல்றாரு, அவங்களுடைய சந்தன கொடுக்குற தேரை எடுத்துட்டு வந்து அதை வந்து இந்து சாமியை வச்சு தேர் இழுக்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்றாரு, தம்பிராமையா சொல்றாரு, தேரை நீங்க வந்து இழுங்க அப்படின்னு சொன்னது. ரஜினி சொன்னாரு, கடவுள் எல்லாம் ஒரு கடவுள் தான், நம்மளாதான் பிரிஞ்சு போயிருக்கோம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க, ஆனா ஒவ்வொரு கொள்கை இருக்கு, ஆனா எல்லாமே ஒரே கடவுள், எல்லாமே கடவுள் படைத்த மக்கள் தான் சொல்லி ஒற்றுமையா சிறப்பா அந்த தேர் இழுத்தாரு. இதான் பைலட். இது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னா, ஜாதி மதம் இல்லாம இந்துக்களும் முஸ்லீம்களும் எப்பவும் ஒற்றுமையா சாகுற வரைக்கும் எத்தனை பேர் வந்தாலும் சரிதான், தொப்புள் கொடி உறவுகளா இந்து முஸ்லீம் பிரிக்க முடியாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். லால் சலாம் மிகப்பெரிய வெற்றி. நன்றி. என் பேர் முஸ்தபா, மதுரை பில்லா முஸ்தபா. இது எங்க அண்ணன் செல்வம்.
நாங்கள் அப்போ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் ரசிகர் தான். நம்ம தலைவருக்கு முதல்ல வந்து இந்த படத்தை வந்து தலைவர் செஞ்சதுக்கு தலைவருக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம் மதுரை மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பா. கவிதா கஜேந்திரன், மிட்லேண்ட் சினிமாஸ் மதுரை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வெளியே வரேன். ஹேட்ஸ் ஆஃப் சார். லால் சலாம் இஸ் அ வெரி வெரி குட் மூவி. Rajini sir is not doing combo or he's not doing a cameo or a character roles. He is the foundation of this movie. From the first scene till the last scene, endha or lag illama, Rajini has taken this film without any lag. He is the backbone of this movie. Thirakadai Vasanam, super sir. Dialogues, the கதையை சொன்ன விதம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஐஸ்வர்யா, அவங்களோட டைரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டிங் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட், எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். ஒரு மெல்லிய கோடு தான் சார், கான்ட்ரவர்சிக்கும் நான் கான்ட்ரவர்சிக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த மெல்லிய கோடை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட ஒரு கான்ட்ரவர்சி வர்ற மாதிரி ஒரு டயலாக்ஸோ சீன்ஸோ கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. இட் வாஸ் வெரி வெல் ஹேண்டில். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த சேயிங்கை நிரூபிச்சிருக்கு இந்த படம். இட் இஸ் அ வெரி குட் லெசன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ.